ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர் கேட்குறது, முடி கொட்டாமல் இருக்கணும், எனக்கு பொடுகு வந்திருக்கு, அது இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருக்குது, இது மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் எப்போவுமே செய்யக்கூடியது இது ஒன்று தான். கொஞ்சம் குளிர்ச்சி பாடினா அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன், சூடு பாடினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு செம்பருத்தி இலை தாங்க இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு. இந்த இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா இதோட ஒரு இளங்கொழுந்தாக இருக்கிற வேப்ப இலையை சேர்த்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் துளசியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் வழுக்கையாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. நல்ல ஒரு குழப்பு இருக்கும், முடியும் நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். இந்த ஒரு பத்தி அளவை இதுக்குள்ளே கட் பண்ணி போட்டுக்கிட்டு, சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, சூடு இல்லாமல் ஆறுனதாக பார்த்துக்கோங்க. இல்லை முந்தின நாள் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நம்ம குளிக்க போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இதோட தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா ஷைனிங்காக நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். இல்லை இது என்னால் செய்ய முடியாது, இதுக்கு பதிலாக ஆயில் எதுனா சொல்லுங்கள் அப்படின்னீங்களா, இதுலேயே நான் சொல்கிறேன் நான் எப்படிலாம் கேர் பண்ணுறேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எண்டுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது போட்டு நான் குளிக்கிறதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஷேக்காய் மட்டும்தான், ஷாம்பு யூஸ் பண்ணுறது கிடையாது. இல்லை நீங்கள் ஷேக்காயும் வெளியில் தான் வாங்குறீங்கன்னா தாராளமாக உங்கள் விருப்பம். நாங்கள் எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற ஷேக்காயை தான் யூஸ் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி வாங்கிட்டு அது கூட சில பொருட்கள் சேர்த்து அரைப்போம். ரெடிமேடாக கூட கடைகளிலே கிடைக்குது. அதை வாங்கி ஒரு 2 நாள் நல்லா பொலன்னு வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதம் அளவுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும், ரொம்ப நாளும் ஆண்டு வரும். இந்த ஷேக்காய் கூடமே நாங்கள் சாதம் வடித்த தண்ணியை தான் மிக்ஸ் பண்ணிக்கிறது உண்டு. நாங்கள் பாத்திரத்துலேயே நல்லா அடிகனமான பாத்திரத்தை வச்சு அதிலே கூட சூடுபடுத்தி செய்வோம். நல்லா திக்காக பேஸ்ட்டு மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துகிட்டு அதை கொதிக்க வைக்கும்போது திக்காகும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சி கூட நம்ம தலையில் அப்ளை பண்ணி குளிக்கலாம். நுர வரல அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதிலே பூந்தி கொட்டெல்லாம் போட்டால் மாதிரி ரெடிமேடாக கிடைக்கும், அதை வாங்கி அரைச்சிக்கலாம். இன்னொன்று தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் முடி ட்ரையாக இருக்கோ ஆயிலாக இருக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, தேங்காயை தேங்காய் எண்ணெயோ இல்லை உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கோ தேங்காவை நிறைய எடுத்துக்கிட்டேன் பொழுது முடியோட க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தேங்காயோடைய பேஸ்ட் அரைச்சி தலையில் போட்டும் குளிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொருட்களோடு சேர்த்து குளிக்கும் போது இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா ஆயில்னு பார்த்திங்கன்னா இந்த நீலி பிரிங்காதி ஆயில் அப்படின்றது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை ஐயப்பாலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் உங்கள் ஏரியாவில் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இருந்தாலும் நான் கீழே லிங்க்கை கொடுக்குறேன், அதில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ரொம்ப கம்மியாக நார்மலாக எப்போவுமே தலைக்கு எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வச்சாலே போதும். இல்லை நீங்கள் வச்சுட்டு குளிக்க போகிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். நாங்கள் எப்போவுமே நார்மலாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது உண்டு. அடுத்ததாக கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அதையும் ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐயப்பழா எண்ணெய், அது பொடுகுக்கு எனக்கு 6 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ரிலீஃப் கிடச்சிது. நான் இப்போலாம் யூஸ் பண்ணேன் இல்லவே இல்லைங்க, ஒரு 6 மாதம் தான் யூஸ் பண்ணேன். அதுலேருந்து நான் ரிலீஃப் ஆகி ஃபுட்டு மூலயமா இந்த பொடுகு எண்ணெய்கள் மூலயமாவே நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒன்று இந்த ராகி பார்த்திங்கன்னா கேழ்வரகு நிறைய எடுத்துக்கோங்க. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும், ரொம்பவும் சூடு இல்லாமல் பார்த்துக்கணும். சூடு அதிகமாக இருக்கும் பொழுது டிப்ரெஷன் வரும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸாலேயே முடி நிறைய கொட்டும். இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் மெடிசன்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்லா கேட்டுட்டு கூட டாக்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உணவு மூலயமா கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். தேங்க்யூ, பாய் பாய்.